நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பொன்னேரி வேலம்மாள் போதிக்க பஸ் வழங்கும் அறிவுக்குழு நிகழ்ச்சி. இப்போ நம்ம வந்திருக்கிறது தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்க்கு. வழக்கம் போல ஜாலியா கலகலப்பா இன்னைக்கும் ஷோ போகுது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்றாங்க, வாங்க பார்க்கலாம். ஹாய். சத்தமா அப்படிதான் பார்த்துக்கோங்க மக்களே. பிள்ளைங்க அமைதியா இருக்குன்னு மட்டும் தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒரு 5 நிமிஷம் ஃபோக்கஸ் எடுக்கிறதுக்கு தான் வந்து நின்ன. என்ன வாய் கேட்க முடியாம அப்படி ஓரமா போய் நின்னுக்கிட்டேன். நான்லாம் காலேஜ் படிக்கும் போது பக்கத்துல இருக்க காலேஜ்க்கு எந்திரிச்சு கிளம்புறக்கே எனக்கு வந்து அவ்வளோ சோம்பேறித்தனமா இருக்கும். நீங்களே எப்படி இவ்வளோ சுறுசுறுப்பா கிளம்பி வரீங்கன்னு எனக்கு முதல்ல தெரியணும். சுறுசுறுப்பா எந்திக்கிறதுலாம் இல்லை, அம்மா அடிச்சு எழுப்புறது தான். எல்லா வீட்லயும் நடக்கிறது தான். செம்மத்தியா வாங்கிட்டு தான் எந்திரிக்கிறீங்க. காலையில் வந்து அம்மா வந்து வீட்டுக்கு வெளியே வந்து தண்ணி தெளிப்பாங்க. அங்கே தண்ணி தெளிக்கிறது இருக்காங்களோ இல்லையோ, முதல்ல என் மூஞ்சில் தண்ணி தெளிக்கிறதுலாம் ரொம்ப இதுவாக இருப்பாங்க. அப்படி தெளிக்கும் போது காதில் தண்ணி பட்டு அப்படியே மைண்டில் போய் அப்படியே சுருன்னு இருக்குமா, அதுக்கு பயந்து திருப்பி நம்ம காலையில் எழுந்திருப்போம். இல்லை கோலம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம டீசெண்டாக எழுந்துக்கணும், அப்படி இல்லைனா அடுத்து விளக்க மாதிரி வரும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்படியும் கோலம் போட்டுப்பீங்க, லிப்ஸ்டிக்கு மேக்கப் அது இதுன்னு போடுறதே ஒரு கோலம் மாதிரி ஆகிடும். நைட்டு தூங்குறது மட்டும் தான் தெரியும். காலையில் எழுந்துச்சு பார்த்தா பஸ்ஸில் ஃப்ரெண்டோட தூங்கிட்டு இருப்போம். ஃப்ரெண்டு எழுந்துப்பான் டப்புன்னு, வந்துச்சுடா காலேஜ் எழுந்துச்சா வச்சான் வாடா. அரை மயக்க நிலையிலேயே கிளம்பி இருக்கிறீங்க. சுறுசுறுப்பால யாருமே எந்திரிக்க மாட்டாங்க. இப்போ நான் சண்டே அன்னைக்கு தூங்குறோமா, அன்னைக்கு சீக்கிரம் எந்திரிச்சிரும். அதே காலேஜ்லாம் வரணும்னா அப்படியே எந்திரிக்கிறதே அப்படியே இதாக இருக்கும். என்னடா பண்ணுறதுன்னு கிளம்பி வரும். அதுவும் இந்த வின்டர் சீசனு அதெல்லாம் வந்துடுச்சுன்னா ஐயோ அப்படியே குளிரும். இல்ல ராகேஷ், நான் சிபி வட்டாரத்துல விசாரிச்ச வரையும் இலக்கியம் வந்து யாரையோ பாக்குறதுக்காகவே சீக்கிரமா காலேஜுக்கு வராங்க தகவல் எல்லாம் சொல்லுது. இதுவல்லவா லட்சியம்? இந்த லட்சியத்துக்காகத்தான் கருவாட்டு கூடோட வீட்டுல இருந்து கிளம்பி வந்திருக்கீங்களா? நானும் அதுக்காகலாம் வரல. வரணும், படிக்கணும், டிகிரி வாங்கணும், படிக்கிற பிள்ளையாமா. நம்ம இந்த செக்மெண்ட் குள்ள போயிடலாம். இந்த செக்மெண்ட் தங்கிலீஷும் சுத்த தமிழும். இந்த செக்மெண்ட்ல நான் உங்களுக்கு இங்கிலீஷ் தமிழ் கலந்து நான் ஒரு வரி சொல்லுவேன். அந்த வரியை நீங்க சுத்த தமிழ்ல சொல்ல போறீங்க. உங்களுக்கான அந்த வரி என்னன்னா, ஸ்டாப்லர் எடுக்கும்போது நெயில் டேமேஜ் ஆயிடுச்சு. இதுதான் உங்களுக்கான வரி. ஸ்டேப்லர் எடுக்கும்போது நெயில் டேமேஜ் ஆயிடுது அப்படின்றது தான் வந்து நீங்கள் வந்து தூய தமிழில் சொல்ல போகிறீங்க. ஸ்டாப்லர் எடுக்கும்போது நகம் பழுது அடைஞ்சிருச்சு. ஸ்டேப்லர் எடுக்கும்போது நகம் உடைந்து விட்டது. இந்த ஸ்டாப்லர்ன்றது தமிழ் வார்த்தையா ராஜா? இது ஆட்டுக்களுடைய அந்த பிடி இல்லம்மா, மைக்கு இந்த ஆட்டம் ஆட்டக்கூடாது, சரியா? காகிதம் அழுத்தும் கருவி எடுக்கும்போது நகம் பழுது அடைந்தது, இல்ல நாசமானது. அப்படியெல்லாம் பேசக்கூடாது. இந்த ஏரியா ராஜா நீங்க? பட்டினப்பாக்கம். அதாவது பட்டினப்பாக்கம் ஏரியால எல்லாம் வந்து டேமேஜ்ங்கிறத நாசமடைந்து விட்டதுன்னு சொல்லுவாங்களாமா. அப்படின்னு நான் சொல்லல, தம்பி ஹரிஷ் சொல்லியிருக்காரு. நீங்க அவங்களை கவனிச்சுக்கோங்க. நான் கேட்ட கேள்விக்கு ஆன்சர்லாம் இருக்கட்டும். இந்த கம்மல் வந்து நல்லா இருக்கு, எந்த கடையில வாங்கினேன்? காது வலிக்கல? வலிக்கல. ஒரு 2 கிலோ இருக்குமா? எப்படியும் காதை விட 2 கிலோ இல்ல 1.25 கிலோ தான் இருக்குது. வெயிட் பார்த்துட்டு வந்திருக்கோம். ஒவ்வொரு காதல என்ன 10 கிலோ தொங்க விடு, குசும்பு போயிடும். இணைக்கும் கருவி எடுக்கும் போது நகம் துவம்சமானதா? என்னமா இது யானை பண்ற மாதிரி சொல்ற? ஸ்டாப்லர்னா இணைக்கும் கருவி, டேமேஜ்னா துவம்சமாகுது. வேற ஏதாவது புதுசா ஏதாவது இருந்தா சொல்லிட்டு போமா. காகிதம் இணைக்கும் கருவியை எடுக்கும் போது நகம் பிஞ்சி போனது. என்னமா செருப்பு பிஞ்சு போன மாதிரி சொல்ற? பாப்பிங் அடிக்கும் கருவி எடுக்கும் போது நகம் வந்துச்சு. இந்த பாப்பிங் நீங்களே அப்படின்னா என்ன தெரியல, வாயில வந்து சொன்னேன். எனக்கு நல்லா வரும் வேண்டாம். ஊசி அடிக்கும் கருவி எடுக்கும்போது நகம் பழுதடைந்தது. ஊசி அடிக்கும் கருவியா? ஸ்டேப்லர் பின், அந்த பின் அதான் ஊசி அடிக்கும் கருவி. பின்னுனா ஊசி. என் பேரு டில்லி பாபு. டெல்லி பாபுவா? டில்லி பாபு. டில்லி பாபு. டில்லில இருந்தீங்களா முன்னாடி? இல்ல சென்னையிலே தான் இருந்தேன். பேருக்கு வந்து டில்லி. எதனால அந்த பேர் வச்சாங்கன்னு நினைக்காதீங்க. நீங்க அப்பா கிட்ட தான் போய் கேட்கணும். அட்ரஸ் சொல்லுங்க. சாமி கேட்டிருக்கியா என்ன? அதுக்கு மீனிங் எப்படின்னா எல்லாருக்கும் நன்மையே பண்ணுவானா. இந்த நாட்டை விட்டே ஓடி போய் என்னங்கய்யா அதான் நீ நாட்டுக்கு செய்யற நன்மை. காகிதங்களை ஒன்றொன்றாக கோர்க்கும் கருவி எடுக்கும்போது கை உடைஞ்சிச்சு. ஸ்டேப்லர்ன்ற ஒரு சின்ன வார்த்தைக்கு எவ்வளோ பெரிய எக்ஸ்பிளேஷன். தமிழ்ன்றது அவ்வளவு தொன்மை இருக்கு அதுல. சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. இணைப்பாணியை எடுக்கும் பொழுது நகம் நொடிந்து விட்டது. இணைப்பு ஆணியா? ஆணியா புடுங்க வேணாம். அடுத்ததா வந்து இங்க பேச்சாற்ற வர இருக்கிறார் நம்ம பிரச்சார பீரங்கி சைதை தமிழரசி. வாங்கம்மா.
ஏ ஸ்டாப்லர்னா பேப்பர் இணைக்கும் கருவி எடுக்கும் பொழுது நிகம் முறிந்து விட்டது. நகம் முறிந்து விட்டது. புத்தூர்கத்துக்கு போய் கட்டிடுவீங்களா எப்படி? இல்ல அதுக்கப்புறமேல ஏதோ ஒன்று பண்ணிக்க வேண்டியது. ஓகே, இங்கே இருக்க பசங்க எல்லார்கிட்டையும் கேட்டதில் வந்து நம்ம சுதன் ராகுல் அப்படின்றவர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மர் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி என்னதான் பெர்ஃபார்மர் அவர் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி கேட்டாக்க, இவர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ரேப் சிங்கராம். நிக்குளிங்க நடக்கும் அழகு நடைய பார்க்க விழிகள் அல்ல, உண்மையாக்கும் மந்திர பார்வை பசங்களுக்கு உருக்கம் அல்ல. அதுக்கு மெல்ல மெல்ல ஈடுபட பார்த்தால் வாசா விழுந்து வாழ சட்டென்று இன்னும் புதுமை இருந்தும் தந்திர மந்திர விளையாடும் முறையாடும் முந்தன் அழகை கண்டு பலமுறை ஒரு மணி திருப்பி முன்னாடி தள்ளாடி நின்று நான் சிக்கி திக்கி முக்கி கம்பீர தொட்டதில் மீறந்த நான் சிக்கி திக்கிற வைக்கிற வைக்கத்தை நான் கடந்த. என்ன வாயா உனக்கு, என்ன வாய்? உங்களுடைய ஓன் சாங் நீங்களே வந்து கம்போஸ் பண்ண மாதிரி சாங்ஸ்லாம் எதுவும் வச்சிருக்கீங்களா? எழுதிருக்கேன் சார். வரம் ஒன்று கேட்க தோன்றுதே, உன்னோடு வாழ்ந்திட தவிக்குதே, இத கனவா மட்டும் நான் பார்க்கல, இந்த உண்மை உனக்கு ஏன் புரியல. ஓகே, தென் விடுவோம். உன்னோடு நான் சேரவே துடிக்கிறேன் பெண்ணே, நீ நாமாக வேண்டும் என்று தவிக்கிறேன். காதலை கண்ணுக்குள் வைத்து மறைத்த வளாக வந்து நீ என்னை மாற்றி எவ்வளவு மனம் பேசிட வார்த்தைகள் இல்லையோ, பிரிந்த நாள் முதல் நான் இல்லை, கண்களை கண்களால் கட்டி கொண்ட வேலை கைகளால் நீ தொட்டு சென்றவளே, நீ இல்லாமல் தவிக்கும் நானோ இங்கே, மாயமா போன பல கதைகள் எங்கேயா. செம செம. நீ பேசினதுலயே வச்சு எனக்கு அந்த மியூசிக்ன்ற வார்த்தை மட்டும்தான்ப்பா புரிஞ்சுது. நல்ல ஒரு ரேப் சாங் கேட்டாச்சு. மியூசிக் சேனல்ல இருந்து கொஞ்சம் நம்ம நியூஸ் 7 தமிழுக்கு வருவோமா? நான் என்ன கொஸ்டின் கேட்டிருந்தேன்னா, ஸ்டாப்லர் எடுக்கும்போது நெயில் டேமேஜ் ஆயிடுச்சு. அதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னா, தாள் தைப்பு முல்லை எடுக்கும்போது நகம் பாதிப்படைந்து விட்டது அல்லது சேதமடைந்து விட்டதுங்களாம். டேமேஜ்னா சேதம் அல்லது பாதிப்புன்னு சொல்லலாம். ஸ்டாப்லருங்கிறது வந்து தாள் தைப்பு முள். ஓகேவா? இப்பெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? குத்தூசி, குண்டூசி, அந்த ஊசி, இந்த ஊசி. தம்பி வந்து ஆணி வரை இறங்கிட்டாரு. ஆனா ஆன்சரை சொல்ற மாதிரி யாரும். இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னாக்கா, நம்ம அசாருதீன் தம்பி வந்து நடுவில் வந்து என்கிட்ட வந்து லஞ்சம்லாம் வந்து பேரம் பேசுறாப்ல. அண்ணே சமோசா வாங்கி தரேனே, அண்ணே பப்ஸ் வாங்கி தரேனே, கொஞ்சம் பதிலாக எனக்கு மட்டும் சொல்லி விடனே. இப்போ தெரிஞ்சுக்கிட்டியாப்பா? தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே. ஹாய், வணக்கம். அதாவது எல்லாருமே பயங்கர தமிழ் ஆர்வத்தோடு இருக்கிறாங்க. பொதுவாக கவிதை எல்லாத்துலேயும் வந்து பெண்களை வந்து பூவோட வந்து ஒப்பிடுவாங்க. ஸோ வந்து இங்கே கீழே கொட்டியிருக்க இந்த பூக்கள் வந்து ரொம்ப அழகா, இல்லை என் பின்னாடி நின்றுட்டு இருக்க இந்த பெண்கள் வந்து அழகா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமே வந்து ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கிறேன். இந்த கன்ஃபியூஷனை வந்து தீர்க்கறதுக்காக வந்து நம்ம சரண்யா அவங்க வந்துட்டாங்க. சரண்யா, என்ன ஒரு 5 நிமிஷம் லேட்டா வந்ததுக்கு பொன்னழகா பூவழகான்னு கவிஞர் ரேஞ்சுக்கு பாட்டு எழுதுற அளவு போயிட்டீங்க. ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லாம் வந்து ஒரே சைஸ்ல இருக்காங்க பாருங்களேன். அதாவது வந்து இந்த ஒரு அதிசய தீவுல இருந்து புடிச்சிட்டு வந்த மாதிரி இருக்காங்க. எல்லாம் ஒரே சைஸ்ல நிக்கிறாங்க. ஈஸினாவே இந்த சைஸ்ல தான் இருக்கணும்னு பார்த்து செலக்ட் பண்றாங்களா என்ன? செலக்ஷன்லாம் வைக்கிறாங்களா? போலீஸ் ஆர்மில எல்லாம் எடுக்கிற மாதிரி. அவளால அப்படியே ஆக்சிடென்ட்லாம் வந்துடுச்சு. யாரால என்ன கஷ்டம் கொடுத்தாலும் தாங்க முடியும், எவ்வளோ ரெக்கார்ட் ஒர்க் கொடுத்தாலும் முடிக்க முடியுமோ அவங்கள தான் ஈஸியில் போடுவாங்க. ஓ, அந்த மாதிரி. பேரில் மட்டும்தான் ஈஸி, ஆனால் ரொம்ப கஷ்டம். 3rd இயர் படிக்கிறீங்க இல்லையா ஈஸியில்? இந்த ஈஸி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஐடியா வச்சிருக்கீங்க? நிறைய ஐடியா வச்சிருக்கோம். என்டர்பிரைனர்ஸ் என்ன இங்கிலீஷ் அமெரிக்கன் ஸ்பீச் லாங்குவேஜ் டாப். ஆமா, இத்தனை நேரமா இங்க நிக்கும் போது லோக்கல் தமிழ்ல தான் நம்ம பேசிட்டு இருந்தேன். ஒன்றும் இல்லைக்கா, வியாபாரம் பண்ண போகிறேன். ஸ்டார்டிங் மை ஓன் பிஸ்னஸ், அவ்வளோதான். அதுக்கேமா ஈஸி படிக்கிற? ஈஸி படிச்சாதான் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ்லாம் வரும். அப்போதான் நாங்கள் நல்லா வியாபாரம் பண்ணி ஒபாமாக்கே டீல்லாம் பேசுவோம். ஒபாமாக்கு டீல் பண்ற அளவு யோசிக்கிறியே, அப்பா முடியல. நான் ஒரு ரைட்டர் ஆகணும்னு ஆசைப்படுறேன். என்ன மாதிரி? ஸ்டோரி ரைட்டர் ஆர் லிரிக்ஸ் ரைட்டர்? ஃபிக்ஷன். இல்ல, நான் கூட ரைட்டர் அப்படின்னு சொன்னேனே, போலீஸ்ல செலக்ட் ஆகி அதுல ஒரு ரைட்டர் உட்கார்ந்திருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏட்டம்மா அந்த மாதிரி. இல்ல இட்ஸ் லைக் a novelist. சரி, வந்து நீங்க வந்து ஃபாரின் போய் என்ன பண்ண போறீங்க? எம்எஸ் படிக்கணும். எம்எஸ் படிக்கணும். ஏமா இந்தியாவிலலாம் அவ்வளோ அருமையான யூனிவர்சிட்டிஸ் இருக்கு, காலேஜஸ் இருக்கு. இங்க எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டேன், அங்க போய் சுத்தி பார்க்கணும். படிப்பு ஒரு சாக்கா வச்சு ஊரை சுத்தி பார்க்க போறேன். கரெக்ட். ஓகே, இந்த செக்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, தங்கிலீஷும் சுத்த தமிழும். இந்த செக்மெண்ட்ல இங்கிலீஷ் தமிழ் கலந்து நான் உங்களுக்கு ஒரு வரி சொல்லுவேன். அந்த வரியை வந்து நீங்க சுத்த தமிழ்ல சொல்ல போறீங்க. உங்களுக்கான அந்த கொஸ்டின் என்னன்னா, உனக்கு பார்த்திருக்க மாப்பிள்ள சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஹார்ட்வேர் இன்ஜினியரா? அந்த அக்கா ரொம்ப சிரிக்கிறது. இல்ல, அந்த அக்கா தான் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இல்ல வந்து ஹார்ட்வேர் இன்ஜினியரா சொல்லும்போது வெக்கப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இப்பவே. சரி வாங்க. மாப்பிள்ள பார்த்தாச்சாமா? அதெல்லாம் இல்ல. அப்புறம் ஏமா வெக்கப்பட்ட? கேட்டதும் மாப்பிள்ளைன்ற பேரை கேட்டாவே வெக்க வந்தது. இன்னும் அந்த வெக்க அடங்கல பாருங்களேன். பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகல், அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல். இந்த வெக்கத்துக்கே உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை அமைஞ்சிருமா? எனக்கு பார்த்திருக்கிற மாதிரி உனக்கு இல்ல
உங்களுக்கு பார்த்திருக்கின்ற மாப்பிள்ளை கடினமாக படித்திருக்கும் மாப்பிள்ளையா அல்லது சாதுவாக படித்திருக்க மாப்பிள்ளையா? சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஹார்ட்வேர் இன்ஜினியருக்கு புது டிக்ஷனரியில புது விளக்கமா இருக்குது. கடினமாக படிச்சிருக்க மாப்பிள்ளைனாக்கா இப்படி கொஞ்சம் 10-15 அரியர் வச்சிருக்க மாப்பிள்ளை. அரியர்லாம் மேட்ரு கிடையாது. மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளையா இருக்கணும், அதுதான் மேட்டர்க்கா. எத்தனை அரியரா இருந்தா நம்மளுக்கு என்ன? நீ வந்ததுல இருந்து ஃபர்ஸ்ட் இயர் பிள்ளை மாதிரியே பேச மாட்டேங்கிற. நீங்க தான் அறிவு குழந்தா இருப்பீங்கன்னு நான் அசியூம் பண்றேன். ஏன்னு கேளுங்களேன். நினச்சிக்கிட்டா நல்லது தான். இந்த இடம் பாருங்க வீங்கி இருக்கு. அறிவு கொண்ட உள்ள அதிகமாக புடச்சிட்டு நிற்கிது. யா எல்லாரும் பின்னாடி அதுதான் சொல்றாங்க. உனக்கு பார்த்திருக்கிற மாப்பிள்ளை பொறியாளரா இல்ல கடினமானவரா? கடினமானவரா? எல்லாம் வந்து ஹார்ட்டில் தான் வந்து ஹார்டின் போடுவாங்க. அக்கா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து காதில் ஹார்டின் போட்டிருக்காங்க. அதில் யார் அம்பு விடுவா? யாரும் இல்ல. எங்க நோனோ இல்ல அதெல்லாம் இல்ல. நீங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சா பல திடுக்கிடும் உண்மைகள் தெரிய வரும். அது நமக்கு வேணாம். எனக்கு பார்த்திருக்கும் மாப்பிள்ளை கணினி பொறியாளரா அல்லது மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் பொறியாளரா? நீ இது யாருக்கோ தூது விடுற மாதிரி இருக்கு. இல்ல நான் கேட்டது ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர். நீ ஹார்ட்வேர் மெக்கானிக்கல் போயிடலாம்ல. என் நேம் ஜிகிதா. என்னம்மா இது டிஃபரெண்ட் பேரா இருக்கு? ஜிகினா மாதிரி ஜிகிதா. எதனால உங்களுக்கு அந்த பேர் வச்சாங்க? பிறக்கும்போது ஜிகி ஜிகின்னு இருந்தீங்களோ? உனக்கு பார்த்திருக்கின்ற மாப்பிள்ளை லேசான பொறியாளரா இல்ல கடினமான பொறியாளரா? லேசான பொறியாளராவா? இந்த லேஸ் குறுக்குறை எல்லாம் இங்க விற்க கூடாது, அது தப்பு. சரியா? உனக்கு பார்த்திருக்க மாப்பிள்ளை வன்பொருள் பொறியாளரா அல்லது மென்பொருள் பொறியாளரா? வன்பொருள் மென்பொருள். ஏன்னா வன் மீன்ஸ் தமிழ்ல வந்து வன்மம் மீன்ஸ் ஹார்டா இருக்கிறது அந்த மாதிரி. வன்மம்னா பகைன்னு தானே? பகை. பட் யூஸ்வலா நான் கேட்ட வரைக்கும் வன்பொருள் பொறியாளரா, மென்பொருள் மீன்ஸ் சாஃப்ட்வேர். உனக்கு பார்த்திருக்கும் மாப்பிள்ளை இயல்பான மாப்பிள்ளையா இல்ல முயற்சி மாப்பிள்ளையா? இயல்பு முயற்சியா? அவர் என்ன முயற்சி பண்ணுறாரு அப்படி அந்த மாப்பிள்ளை? அவர் என்ன பண்ணாதான் முயற்சி பண்ணுறாரு அந்த மாப்பிள்ளை? எனது பெயர் பா பிரியதர்ஷினி. தங்களது கேள்வி எனது மணவாளன் அவரை பற்றி என்று நினைக்கிறேன். உங்களது மணவாளனை பற்றி யாரும் கேட்கவில்லை. இல்ல உங்களது பொதுவாக ஒருவருடைய மணவாளன். ஓகே, பொதுவாக ஒருவரது மணவாளன் சாத்தானே அப்பாலே போ. இந்த பொண்ணு ஏதோ தமிழ் நல்லா பேசுதுன்னு பார்த்தாக்கா கொஞ்சம் உள்ள தெலுங்குலாம் மிக்ஸ் பண்ணி பேசிட்டு இருக்குது. ஏன் மாட்டா இது நீ ஊட்டாய்த்தா? இது என்னம்மா? இது கன்னடம். உனக்கு பார்த்திருக்கும் மணவாளன் மென்வேர் பொறியாளனா? மென்வேர்னாக்கா இது வேற மாதிரி இருக்குமா? மென்ஸ்வேர், சாஃப்ட்வேர், மென்வேர், ஹார்ட்வேர், கடினவேர். ஆனா இந்த பொண்ணு சொன்ன பதில் திக்குன்னு ஒரு சைன் தூக்கு வரி போட்டுருச்சு எனக்கு. நான் யார் மனதையும் புண்படுத்துவதற்கு அல்ல. உனக்கு பார்த்திருக்கும் மாப்பிள்ளை ஒல்லியானவரா குண்டானவரா? சாஃப்ட்னா ஒல்லி, ஹார்ட்னா குண்டு. நிறைய சாப்பிட்டு குண்டாயிடுவார் அவரு. சாஃப்டா இருக்கிற வந்து அவ்வளவா சாப்பிட மாட்டாரு, அதனால ஒல்லியா இருப்பாரு. பட்னி போட்டுருவாங்க. உனக்கு பார்த்திருக்கிற மாப்பிள்ளை சாஃப்ட் ட்ரிங்க் குடிக்கிறவரா இல்ல ஹார்ட் ட்ரிங்க் குடிக்கிறவரா? சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர்னு கேட்டேன். இப்படி சாஃப்ட் ட்ரிங்க் ஹார்ட் ட்ரிங்க்ல கொண்டு வந்து நிறுத்திட்டீங்களேம்மா. சில்லுன்னு குடிக்கிறாங்களா இல்ல சூடா குடிக்கிறாங்களா? பானம்னா என்னம்மா? கப்சி மாலா, காபி டீ. ரயில்வே ஸ்டேஷன்ல நிறைய வித்திருப்பு போல அடி ஃப்ளோவா வருது. தெரியாதரமா நான் ஒரு கொஸ்டினை கொண்டு வந்துட்டேன். உனக்கு பார்த்துருக்கிற மாப்பிள்ள சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஹார்ட்வேர் இன்ஜினியரா? இதுதான் நான் கேட்ட கொஸ்டின். இதுக்கான சரியான ஆன்சர் என்னன்னா, உனக்கு பார்த்துருக்கும் மாப்பிள்ளை மென்பொருள் பொறியாளரா வன்பொருள் பொறியாளரா? இதுதான் சரியான ஆன்சர். இந்த கும்பல்லையும் பல கதை வந்தாலும் இதை ஒரே ஒரு ஆள் கரெக்டாக சொன்னாங்க. அவங்களுக்கு கூப்பிட்டு பாராட்டியே ஆகணும். வாமா பரணி. இந்த கைத்தட்டை வந்து நான் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் கொடுக்கணும். ஓகே? இந்த இவ்வளோ பெரிய சரி வேணாம், அது விடுங்க. இந்த கும்பல்ல இருக்கிற ஒரே ஒரு அறிவு கொழுந்து இவங்க தான். ஹாய். அதாவது டிசிஏ காலேஜ்ல பொண்ணுங்க தான் அழகு அப்படின்னு வெளியே சொல்லிட்டு இருந்தாங்க. பசங்க அதெல்லாம் விட ஸ்மார்ட்டா இருக்காங்க. அப்படியே இவங்களுக்கு நடுவில் நிற்கும் போது நானே கொஞ்சம் எனக்கே அழகா தெரியுறேன்னா பாத்துக்கோங்களேன். ஸோ இந்த செக்மெண்ட் வார்த்தையும் வரலாறும். இந்த செக்மெண்ட்ல நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவேன். அந்த வார்த்தையோட வரலாறு, எதுக்காக அந்த பேர் வச்சிருப்பாங்கன்னு சொல்ல போறீங்க. உங்களுக்கான வார்த்தை என்னன்னா பார் அப்படின்ற வார்த்தையோட வரலாறு, எதுக்காக அந்த பேர் அதுக்கு வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்ல போறீங்க. கண்ணு பார்க்கறதுனால கடவுள் நம்ம படைச்சிருக்காரு, பார்க்கறதுக்கு அதனால பாருன்னு வச்சிருக்காங்க. என்ன பார்த்து சொல்லு, என் கண்ணை பார்த்து சொல்லு. ஒயின் ஷாப் அது பாரும்பாங்க. அது பாருமா, நான் கேக்குறது பார். அதை விட்டு வெளியே வா. நான் வந்து இப்ப பேச போறது வந்து பார். ஓ, பட்டிமன்ற தலைப்பு எடுத்திருக்கிறீங்க. நான் வந்து இப்ப பாரை பத்தி பேச போறேன். பேசு சாமி. பார்னா கடல் பார்க்கணும், அப்புறம் அந்த பொண்ணை பார்க்கணும். பாரு அதோ பாரு, பயோஸ்கோப் படத்தை பாரு. இத பேசுறதுக்காக நீ வந்திருக்க. பாருன்ற வார்த்தைக்கு ஏன் அந்த பேர் வச்சிருப்பாங்க? அதான் நான் கேட்ட கேள்வி. ஹைட் எவ்வளோ?
உங்க இடுப்புக்கு தான் நான் இருக்கேன், இருந்தாலும் சொல்லியிருந்தீங்கன்னா ஒரு 4 செங்கலாவது எடுத்து வச்சு நின்று இருந்திருப்பேன். பார் அடையாளம் வந்து ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி அது பேர் பாருன்னு இருந்தது. அது அங்க பார் கத்தி சொல்றதால அது வந்து பார்னு ஆயிடுச்சு. அதோ பாரா அப்படின்னு சொல்றோம்ல, அந்த கத்தி இழுக்கிற போது அது பாண்டி அதானே, அதுதான் இதோட வரலாறு, உண்மையான வரலாறு. பர்ற வந்து இழுத்து சொன்னனால பாராயிருச்சு. பாருக்குள்ள நல்ல நாடுனா ஒரு நாட்டை வந்து நம்ம எந்த விதமா பாக்குறோம், நல்ல விதமா பாக்குறோமா இல்ல கெட்ட விதமா பாக்குறோமா, அந்த இதுதான் அர்த்தம்னு நினைக்கிறேன். அதாவது உங்க பார்வையை பொறுத்து அந்த நாடு நல்ல நாடா கெட்ட நாடா அப்படின்னு சொல்லிடலாம் தானே. பார்னா வந்து எனக்கு தெரிஞ்ச உலகம்னு நினைக்கிறேன். கடவுள் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது கண்ணு, அது அந்த உலகத்தோட ரசிக்கிறதுக்கு வந்து அதெல்லாம் பாருன்னு. ஓ, அதாவது எல்லாத்தையும் பாரு. கடவுள் கண்ணை கொடுத்தது வந்து இந்த உலகத்தோட இயற்கையை ரசிக்கிறதுக்கு. நம்ம பரீட்சையில் இருந்து முதல் 2 லெட்டர் பர்னு எடுத்துக்கிட்டாங்க. அதை நம்ம எப்படியும் கண்டிப்பாக சுயமாக எழுத போகிறதில்ல, பார்த்து எழுதுவோம் இல்லை பிட் அடிப்போம். நம்ம மோஸ்ட்லி பார்த்து எழுதுறது, இன்னொருத்தன் துணையோடு எழுதுறோம். அதனால ஒரு துணைக்கால் எடுத்துக்கிறாங்க, பர்ற பாரா மாற்றிட்டாங்க ஒரு துணை. சூப்பர்ல. சரி, இந்த உண்மையெல்லாம் சொன்னீங்களே, நீங்க யாரை பார்த்து யாரோட துணையோட எழுதுவீங்கன்னு சொல்லவே இல்லையே. இங்க கும்பல்ல அந்த ஆள் யாராவது இருக்காங்களா? யாரை பார்த்து எழுதுன்னு சொன்னா நீ இப்போ சொல்லிக்கிட்டே இருக்கணும். லிஸ்ட் வந்து பெருசா போகும். என்னோட ரிஜிஸ்டர் நம்பர் தவிர மற்ற எல்லாம் பார்த்து தான் எழுதிட்டு இருக்கேன். பாருங்கிறது வந்து எல்லாரையும் பார்க்கறது தான் பாரு, சைட் அடிக்கிறது. அது எதுக்காக அந்த பேர் வச்சிருப்பாங்க? இந்த பார்க்கறதெல்லாம் விட்டு வேற ஏதாவது யோசிச்சு பாருங்க. இந்த பாருக்குள்ள நல்ல நாடுன்ற வார்த்தையை எதனால யூஸ் பண்ணியிருப்பாங்க? பாருக்குள்ள நல்ல நாடுனா அந்த நாட்டில் நிறைய பார் இருந்திருக்கும். இந்த பாருன்ற வார்த்தையோட வரலாறு கேட்டிருந்தோம். பார்க்கறது, பறந்து விரியறது, பாரு, இன்னும் என்னென்னமோ வருது. ஆன்சர் வந்து அது கிட்டத்தட்ட நெருங்கி வந்தாலும் அதை கரெக்டாக சொல்கிற மாதிரி இல்லை. இந்த பாருன்ற வார்த்தையோட வரலாறு என்ன அப்படின்றத பார்த்தோம். பார் பார்க்கப்படுவதால் தான் உலகம். லுக் என்ற ஆங்கில வார்த்தை உலகத்தை குறிக்கும் வடமொழி வார்த்தையிலிருந்து பிறந்ததே. அதனால் தமிழில் பார் என்றால் உலகம், பார் போற்றும் என்றால் உலகம் போற்றும். இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா அந்த பாருன்ற வார்த்தையோட வரலாறு என்ன அப்படின்னு? இந்த கும்பல்லையே கொஞ்சம் புத்திசாலி பையன் அப்படின்னு பார்த்தா தம்பி விவேக் தான். முன்னாடி வாப்பா. அவர் சொன்ன ஆன்சர் கரெக்ட். பார்னா உலகம், உலகத்தை வந்து நம்ம பார்க்கறதுனால பார். விவேக், இங்க இருக்க கும்பல்லையே கொஞ்சம் புத்திசாலி பையன்ல, ரொம்பவே புத்திசாலி பையனா அது தான். இங்க எத்தனை பேர் வந்து பார்னு கேட்டதும் பார்னு சொன்னாங்கன்னு தெரியுமா? அவங்க கூட எல்லாம் சகவாசத்தை கட் பண்ணிடு, சரியா? அவங்க கூட எல்லாம் சேராத. இதே மாதிரி புத்திசாலித்தனமா இன்னொரு 4-5 வார்த்தைக்கு அர்த்தத்தை தெரிஞ்சிச்சு. ஓகே, நீங்க பாத்துட்டு இருக்கிறது பொன்னேரி வேலம்மாள் போதி கேம்பஸ் வழங்கும் அறிவு குழந்தை நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல தான் இருக்கோம். இங்க எத்தனை பேருக்கு இசை மேல ஆர்வம் இருக்கு? இசை மேதைகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்ல யாரும் இருக்கீங்க? பக்கத்து வீட்டு இசை பிரியா மேல இல்லை, மியூசிக் மேல. எனக்கு தெரிஞ்சு இந்த மைக் பிடிச்சிட்டு இருக்க பொண்ணு வந்து ஒரு நல்ல கர்நாடிக் சிங்கர் நினைக்கிறேன். உங்க பேர் என்ன? வர்ஷினி. வர்ஷினி, நீங்க எத்தனை வருஷமா பாடுறீங்க? அதெல்லாம் சத்தியமா இல்ல. எந்த அளவு உங்களுக்கு இசை மேல ஆர்வம் இருக்கு? அப்படிலாம் இல்லைக்கா. சும்மா குளிக்கும் போது பாத்ரூம்ல பாடுறது, ஷவர்ல பாடுறது. எந்த மாதிரியான மியூசிக்ஸ் கேட்பீங்க? இங்கிலீஷ் பாட்டு கொஞ்சம் கேட்பேன், மற்றபடி மெலடியஸ், அதுக்கப்புறம் டான்ஸ் நம்பர்ஸ் கேட்பேன். உங்களுக்கு பாட தெரியுமா? பாட தெரியாது. சின்ன வயசுல ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் கத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா? கற்றுக்கிட்டேன், கீபோர்ட் கற்றுக்கிட்டேன். சரி, இந்த கீபோர்டில் கட்டையெல்லாம் இருக்கும் இல்லையாம்மா, அந்த 4 கட்டையில் பாடுறது 8 கட்டை பாடுறது அப்படின்லாம் சொல்லுவாங்களே, அது என்ன? எனக்கு ரொம்ப நாளாக டவுட்டு. ஸ்கேல் வச்சு பாடுறது தானே கேட்குறீங்க? அதை கோடு போடுற ஸ்கேலா? ஸோ எதுக்காக இப்படி எல்லாம் கேள்வி கேட்குறோன்னா, அது சம்மந்தமாக நம்ம எப்பவுமே ஒரு கொஸ்டின் வச்சுருப்போம், அதுக்காக தான் கேட்குறது. அதுக்கு முன்னாடி இந்த செக்மெண்ட் வார்த்தையும் வரலாறும். இந்த செக்மெண்ட்டை நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவேன், அந்த வார்த்தையோட வரலாறு, அந்த பேரை அந்த வார்த்தைக்கு ஏன் வச்சுருப்பாங்க அப்படின்றது தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஓகேவா? உங்களுக்கான அந்த வார்த்தை என்னென்னா புல்லாங்குழல். புல்லாங்குழல் அப்படின்ற இன்ஸ்ட்ருமெண்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்க்கு ஏன் அந்த பேர் வச்சாங்கன்னு தான் சொல்ல போகிறீங்க. அதாவது புல்லாங்குழல் சம்மந்தமாக அப்படின்னதுமே என் பக்கத்தில் ராதை மாதிரியே ஒரு கேர்ள் நிற்கிறாங்க. இங்கே வாமா. அதில் ஹோலாக இருக்கிறதுனால அப்படி வச்சுட்டேன். புல்லாங்குழலுக்கு ஏன் அந்த பேர் வச்சாங்க? புல்லாங்குழல் கிருஷ்ணர் ஊருவார் மட்டும்தாங்க தெரியும். கிருஷ்ணர் ஊதுவாருமா, ஊற மாட்டாரு, சரியா? அதுலயே ஏன் உனக்கு இவ்வளோ ட்விஸ்ட் ஆகுது? நானே ரெக்கார்டு எழுத முடியாம ஓடி கிடைக்குமே நீங்க வந்த கேள்வி கேட்டு கொல்றீங்களேங்கிற பார்வையில் எனக்கு தெரியுதுமா. புல்லாங்குழல் வந்து கிருஷ்ணர் வச்சிருப்பாரு, கிருஷ்ணர் வந்து ஊதி ராதையை கரெக்ட் பண்ணாரு. நீ ஊதி யாரை கரெக்ட் பண்ணுவ? நான் அவனை யாரையும் கரெக்ட் பண்ணல சார். இல்லை ட்ரை பண்ணுவியா? கற்றுக்கோயேன், நீ ஏதாச்சும் ட்ரை பண்ணி பாரு. புல்லாங்குழல் இன்ட்ரெஸ்ட் இல்லை சார். தம்பி, நீ சொல்லிட்டு இருக்கிறது வந்து கிருஷ்ணர் ராதை கதை, நான் கேட்கறது புல்லாங்குழலோட வரலாறு. புல்லாங்குழல் எதில் செஞ்சுருப்பாங்கன்னா மூங்கிலில் செஞ்சுருப்பாங்க. ஸோ அந்த மூங்கில் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா மூங்கில் புல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க.
நம்ம மூங்கில் மரம்னு சொல்லுவோம், அது ஆக்சுவலி மூங்கில் புல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால அது புல்லாங்குழல்னு வச்சிருப்பாங்கன்னு என்னோட ஒரு கெஸ்ஸிங். உங்க பேர் என்ன? செல்வா. செல்வா, எதுவும் வீட்ல பிரச்சனையாம்மா? இல்ல காலேஜ்ல எதுவும் பிரச்சனையா? ஏன் இப்படி பப்பரப்பான்னு தலையோட வந்திருக்கிற? புல்லாங்குழல் அப்படின்னு சொல்லி ஏன் பேர் வச்சாங்கன்னு சொல்லி ஒருவேளை அது பண்ற இது வந்து அதை எதனால பண்ணாங்களோ அதோட பேர் அப்படி இருந்து. எதனால பண்ணாங்க? எதனாலப்பா பண்ணாங்க? ஒருவேளை அது பண்ணது வந்து புல்லாங்கு அதோட நேமா இருக்கும். அதாவது புல்லாங்குழலை செஞ்சவர் யாருனாக்கா புல்லாங்குன்னு ஒருத்தர் பண்ணியிருக்கிறாரு, அதனால அதுக்கு பேர் புல்லாங்குழல் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. இதுல இந்த இடத்துல எனக்கு ஒரு டவுட் வேற வருது. அவர் ஜப்பானை சேர்ந்தவரா சீனாவை சேர்ந்தவரா? புல்லாங்கு அந்த புல்லும் சொல்லலாம், கிராஸ். யாராவது ஒரு கிராஸ் பாய் வந்து அது செஞ்சிருப்பாங்க. கவு பாய் கேள்விப்பட்டிருக்கிறேன், அது என்னமா வந்து கிராஸ் பாய்? இல்லை இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் உடம்புலாம் உதறுது, என்ன பிரச்சனைன்னு தெரியல. சுகர் மாத்திரை போடலையாமா? புல்லிலிருந்து ஏற்றப்பட்ட இசை, அதனால புல்லாங்குழல். குழல்ன்றது இசையை மீனிங் பண்ணுது, புல்னா கிராஸ் வெரைட்டி. புல் எடுத்து ஊதி இசையாக்கிட்டாங்க. புல்லாங்குழல்லேருந்து அந்த ழா ழா ழான்ற சவுண்டு வர்றதுனால அதுக்கு புல்லாங்குழல்ன்ற பேர் வச்சிருக்காங்க. அதாவது இந்த லாலே லாலலி லாலா அப்படின்னா ஓ, இந்த லாலா கூட அதுல இருந்து வந்ததுதான். இந்த புல்லாங்குழல வச்சுதான் மியூசிக் போட்டிருக்காங்க. இன்று ஒரு தகவல். அடடே, பல்லாங்குழி சாரி கேம் 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 மீச வச்ச ஆம்பளை 27 பேர் இருக்கும். ஆனா இது வரைக்கும் நீ ஆம்பளை கூட விளையாடியோ பேசியோ நான் பார்த்ததே இல்லை. அதான் பல்லாங்குழி கேம் இருக்கு இல்லையா, அதுலேருந்து அப்படியே லிங்க் பண்ணி புல்லாங்குழல்னு வச்சிருப்பாங்க. இந்த பல்லாங்குழி கேம் வந்து பெண்கள் விளையாடுற ஒரு விளையாட்டு, ஓகேவா? அதுக்கும் புல்லாங்குழலுக்கும் என்ன லிங்க்? பல்லாங்குழி பெண்கள் விளையாடுறது, புல்லாங்குழல் பெண்களுக்காக ஊதுறது. அடடே அடடே, நோட் பண்ணுங்கப்பா பின்றப்பா. புல்லாங்குழல் அது வந்து புள்ளி புள்ளியா ஓட்டை இருக்கிறனால புல், லாங்கா இருக்கிறனால லாங்கு. இந்த லாங்குங்கிறது எப்ப தமிழ்ல சேர்ந்தது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நம்ம முழு காத்தையும் வச்சு ஊதுறதால புல்லாங்குழல்னு இருக்கும். அதாவது ஃபுல் காத்தையும் வச்சு ஊதுறனால தம் கட்டி ஊதுறதால புல்லாங்குழலா இருக்கும். பலூன்லாம் நிறைய ஊதுவியாமா நீ வீட்டில்? இல்ல, வாய் வலிக்கும், ஊத மாட்டேன். இல்ல, பலூனையும் நம்ம ஃபுல் காத்து வச்சு தம் ஊதுவோம். கட்டி தான் ஊடுவோம் தெரியும் இல்லையா? அது வெடிஞ்சிருச்சுன்னா பசங்க குழந்தைங்கலாம் பயப்படும்ல, அதனால அதுக்கு அந்த பேர் வைக்கல. வாய் வச்சு ஊதுனதுனால அப்படி பேர்லாம் வச்சு. வாயை வச்சு என்னென்னமோ ஊதுறாங்கம்மா, புல்லாங்குழலை மட்டும் ஊதலை. பசங்க தம்மு கூட தான் வாயை வச்சு ஊதுறாங்க. புல்லாங்குழல் பெயர் காரணம் கேட்டேன். புல்லாங்குழல் வந்து ஊதாங்குழல் தெரியுமா? அடுப்பு ஊதுறது ஊதாங்குழல். ஊதாங்குழல் அதை வந்து இன்னும் டம் கட்டி ஃபுல்லா ஊதுனால அது புல்லாங்குழல். பாரா, அடுப்பு வந்து பாதி ஊதுனா போதும், இதை வந்து ஃபுல்லா ஊதுறது. ஏன்னா இது ஒரு இசையா வருது இல்ல, அதனால. அதாவது புல்லாங்குழலோட வரலாறு கேட்டோம், அதை தவிர மற்ற எல்லாமே பேசுறதுக்கு பசங்க ரெடியா இருக்கிறாங்க. அந்த கதையே வேணாம், இந்த புல்லாங்குழல் அப்படிங்கிற வார்த்தையோட வரலாறு என்னன்னு நம்ம பார்த்துடலாம். புல்லாங்குழல் மூங்கில் புல் இனத்தைச் சார்ந்தது. புல் ஆகிய குழல் என்பதே புல்லாங்குழல் என்று ஆனது. ஸோ இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா அந்த புல்லாங்குழல்ன்ற வார்த்தையோட வரலாறு என்னன்னு? அந்த புல்லாங்குழல்ன்ற வார்த்தையோட வரலாறை கொஞ்சம் நெருங்கினது வந்து நம்ம தம்பி தான். கொஞ்சம் இல்லை, ஒரு முக்கால்வாசி கரெக்டாகவே சொல்லிட்டாரு. அவருக்கு வந்து உங்கள் பேர் என்னப்பா? மோகன். மோகனுக்கு எல்லாம் வந்து ஒரு கிளாப் பண்ணிடலாமே. அடுத்த வாரம் இதே மாதிரி கலகலப்பான ஸ்டூடெண்ட்ஸோட இன்னொரு காலேஜில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சரண்யா, ராகேஷ் மற்றும் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்.